ஆஹா ஆஹா என்னன்னு அது? ஏன் மாமா ஏண்டி எனக்கே ஒரு மாதிரி இருக்கேன். ஐத்தே பாரு பாரு நான் அகலமாக படுத்திருந்தேன். ஏன் மாமா மாமா என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீ வேட்டியை சரி பண்ணும் முதல்ல. ஆஹா கிளம்பிருச்சு. என்ன வாட்டர் கேன் மேலே வாட்டர் கேனுக்கு மேலே இருக்குது அது. அடடே ஆமாம் மாமா அது நல்லதான் இழுத்து மூணு அண்ணா. இது எதுக்காக மூடி வைக்கிறோம்? எதுக்காக எதுக்காக எதுக்காக? உங்களை மாதிரி ஆம்பளைய பாத்துருவாங்கிற கண்டியா? அதுக்காக இல்லை. பார்த்து புட்டாலும் ஏன் நீங்க ஒரு ட்ரிப்பு தொட்டிங்கன்னா அடுத்து மாறவே மாட்டீங்க. என்னது டீப்ப தொடருமா? என்னன்னு ஒரு டீப்பர் இல்லைங்க அது சொல்லும் போல அதுவும் தான் இருக்குது. அதுவும் தான் இருக்குது. டீப்பெல்லாம் தொடாதீங்க. ஒரு ட்ரிப்பு. யாரு இது? அவர் தான் பாத்துக்கிருக்காப்ல. இருதல முனி. அவர் தான் என் மாமனார். முன்னாள் மாமனார். இவர் தான் வச்சிருக்காரு அவனைய. இவர் வச்சிருந்து என்ன பண்ணியா? ஏன் ரொம்ப பயத்தில் இருக்கிறியோ? அவங்க உங்காலா? அட கொடுமையே, இந்த கொடுமையா? நான் அப்புத்தா. அவர் பெரிய குமரன். நல்லா பாருங்க. ஆனா அந்த நரைச்ச சொட்ட மண்டையிலே நரைச்ச முடிக்கு தையடிச்சிருக்க ஒரே ஆள் நீதான். எனக்குத்தான் தெரியும். சரி இருக்கட்டும். நாங்களாம் இன்னைக்கு நந்தவனத்துக்கு போகணும். ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். இருக்கணும் இருக்கணுமா? இருக்கணும். யாரோட இருக்க போற? யாரையும் எங்க இருக்கிறது? நானா போய் வேலிக்கிற காட்டுல இருக்குனாத்த ஆல்ரவுண்டு கர முயற்சி பண்றியாடா? அவருக்கா வேணா, அவரே அசந்து ஓன மாதிரி தான் இருக்கிறாரு. சரி மிருதம் கரவன லைட்டா முயற்சி பண்ணுவேன். ஐயோ செத்த தோலை அடிச்சு அடிச்சு கை ஊரம் காய்ச்சி போய் கிடக்கு. அட ஒரு 100 நீ செத்த அடிச்சு விட வேண்டியானே. நான் அடிக்கலாம் தான் பாக்குறேன். எனக்கு அடிக்கவே நேரம் இல்லாம இருக்குது. அப்ப சுத்தரம் அடிக்கிறதே இல்ல கம்பெனியா நீ? நாங்க என்ன பண்றோம்? ஆனா பாப்பா ஆகல சென்ன கண்ணா மண்ணை கீத்திட்டான். இருக்கட்டும். ஏங்க என் வீட்டுக்கார பாத்தீங்களா? உன் வீட்டுக்காரையா? அங்க அடையாளத்தை சொன்னாதானமா எங்களுக்கு தெரியும். மொட்டையா வந்து வீட்டுக்கார பாத்தியா? ஓம் புருஷனை நான் எப்ப பாத்திருக்கேன்? அவனுக்கு கையிலே இன்னைக்கு தானே நான் பாக்குறேன். அது வேணா, அது வேணா. அந்த மண்டைய கொட்டி எதுல விடுறது? அது கப்ளிங்களே முட்டுனதுல எனக்கு இல்லையா? இதுக்கான நான் பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வர முடியா கேட்குறேன். ஏங்க என் புருஷனை பத்தியில மீசையெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். உனக்கு தானே தெரியும். மீசையெல்லாம் பெருசு பெருசா இருந்து என்ன புண்ணியம்? ஏன் பயன்படுத்த மாட்டேன்றியா? இருக்கிறது பெருசா இருந்தா தானே பரவாயில்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். நீ தான் முயற்சி பண்ணணும். வர முன்னாடி எல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுல விருட்டுன்னு வருவேன் வீட்டுக்கு. வெள்ளனா 6 மணினா கதவை சாத்திட்டு அவன் பாட்டுல ஊண்டு முக்குவேன். எனக்கு பயந்து வருதுனே. என்னன்னே சொல்றாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்குமே. எனக்கு அப்படியே கட்டின புதுசுல சந்தோஷமா இருக்கு. நானும் ஆசையோட இருந்தேன். வர மாமியா கழுத ஓட ஆனாங்கிற மாதிரி. வர மாமியா கழுத ஓட ஆனாங்கிற மாதிரி முன்னாடி மாதிரி வீட்டுக்கு வர மாட்டேங்கிறேன். ஏன் எங்க வேலை வெட்டி வெளியூர் வேலையா? எங்க போறேன்? விறகு வெட்ட போறேங்கிறேன். அந்த காசையும் குடிச்சு புட்டு வர்றேன். குடிச்சு புட்டு வந்துட்டு வீட்டுல அவனுக்கு எதுல என்ன பண்ணணும்னே தெரியாம அவன் பாட்டுல வாயு ஒரு சைடு இருக்குது, மூஞ்சம் ஒரு சைடு இருக்குது. அவன் பாட்டுல எதுல இடிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது, எதுல வைக்கிறான்னு தெரியும். நான் எங்க வச்சு பார்த்தாலும் அவன் போட்ட புதைக்கு வலிக்கிக்கிட்டே போகுது. எங்கிட்டு போனாலும் எங்க நல்லா பிடிச்சி விடுறது. அவன் தெளிவா இருந்தா தானே அவனை பிடிச்சி விட முடியும். சரி என் புருஷனை பாத்தீங்களா? இங்கிட்டு வந்தானா? ஏங்க இப்படி சொல்றீங்க? மனசு ஒருத்த மாதிரி வல்லையா? வல்லையா? ஊருக்குள்ள இறங்கி தேடி பாரு. ஊர்ல உலாந்தான் பாக்குறேன்.
என் புருஷனோட எல்லாத்துக்கும் பெருசு பெருசா இருக்கும் போல பையன். உனக்கு நல்ல சௌரியம் தானே. சௌரியந்தேன் என்ன, ஒவ்வொரு ஆளும் வந்துச்சுன்னா முரட்டு பண்டமா இருக்குது, அம்பூட்டம் வந்துச்சுன்னா புழுக்கோசை. உனக்கு சந்தோஷமா தானே இருக்கேன். ஒரு ஆள் வந்தா பரவாயில்ல, நம்ம ஆளுகெல்லாம் பார்க்க மாட்டா ஐயா. கல் மேடு கருவக்காடு காளிக்காடுலாம் பார்க்க மாட்டா, விட்டு பூந்து விளையாண்டுருவாங்க. கிடைச்ச கேப் இருந்தா போதும், மாட்டி தள்ளிடுவாங்க. அதான் என் புருஷனை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், ஆசையா காதலிச்சு இன்னைக்குனாச்சும் ஒன்று சேரணும். சரி சேருவோமா? நல்லா சேருங்களே. ஏங்க ஆண்டே எனக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டேன். ஏன் ஏன் என்னடி வெறுப்பு உண்டாகி பேசுற? வெறுப்பு உண்டாக பேசுறேனா? வெறுப்பு உண்டாகி பேசுறேமா? நீ வெறுப்புண்டிலே இருக்கிறீங்களே, ஏன் காஞ்சி கடுப்பாவே பேசுறீங்க? என்னங்க மனுஷன் வாழ்க்கை இப்படியெல்லாம் போகுமா? நான் பொம்பளை பிள்ளையா பிறந்ததே பாவம். ரொம்ப தூக்காத. ஏன் பயந்துருங்க. பொம்பளை வேஷம் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போதான்டாப்பா தெரியுது. அப்படியே அப்பா ரெண்டு ஊக்க மாற்றக்குள்ளேயும் எனக்கு உசுறு போய் உசுறு வந்துருச்சு. எங்கனையும் குத்திக்கலை இல்லை? ஐயோ வேற எங்கனையும் குத்தலை. இந்த பாவாடையை கட்டினதும் போதும், காற்று உள்ள போக மாட்டேங்குது, கிரகத்தில் எல்லாம் வந்துக்கிட்டு போகுது. இருக்கட்டும் மாமா. என்னடி? வேற ஒன்றும் இல்லை, என் புருஷன் ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்? ஏன் உனக்கு தானே தெரியும் இந்த தண்ணி செய்யறது செய்யாம போறது. அது என்ன நீ எதை நினைச்சு கேட்குறியா? வேலை வெட்டியதான். வேலை வெட்டிய முன்னாடியெல்லாம் காலையில் 6 மணிக்கு போவேன், சாயந்தரம் நல்ல மல்லிகைப்பூ வாங்கிட்டு கமகமன்னு வருவேன். இப்போ என்னை கண்டா அவனுக்கு எரிச்சலா இருக்கும் போல. அப்படி என்னத்தை காமிச்சு தொலைஞ்சா? எவளையும் பார்த்தானா இல்லை எவளையும் சேர்த்துக்கிட்டானா அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏடி அப்படி ஒன்றும் நல்லா இல்லையா? அப்படி ஒன்றும் முன்ன மாதிரி நல்லா இல்லைம்மா, எல்லாம் உள் வாங்கிக்கிட்டே போகுது கடன். என் புருஷனுக்கு தான். ஐயோ முன்னாடியெல்லாம் ஆப்பிரிக்காக்காரம்மா. நீ முயற்சி நல்லா பண்ண வேண்டியானே. நான் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அவன் செட் ஆக மாட்டேன். அப்போ ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஐயோ அதை ஏன் கேட்குறிய? அப்படி எனக்கு கொஞ்சினேன், என் தங்கோ என் பவுனு. அடுப்பூட பற்ற வைக்க விட மாட்டானாம்ல. தண்ணி மட்டும் வர்றது என்ன, டீ கொண்டு வர்றது என்ன, என்னை தூங்க வைக்கிறது என்ன, என் காலை அமுக்கிறது என்ன. ஆனால் பெத்த தாய்க்கு ஒரு சொம்பு தண்ணி மோந்து தரமாட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண புதுசில் பார்க்கணும், பொண்டாட்டியை வேலை ஆக்க விட மாட்டேன். ஏன்னா அந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சும்மாவா இருக்கும். பொண்டாட்டியை கொஞ்சம் இங்கே பற்றியா ஒரு ட்ரிப்பெல்லாம் என் பேபி, என் புஜ்ஜிம்மா, என் டார்லிங், நீ வாடா வந்து போட்டு பெண்ணடா. எதை எதை புரோட்டாவுக்கு மாவு பிணைய சொல்கிறேன். அவன் எந்த நினப்பில் பிணைய சொல்கிறான்னு அவன் வர்றான்னு தெரியாது. எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சுன்னு பார்த்தோனையா? என்னைய பார்த்தா நீ அப்புத்தாங்கிற, நீ லிஸ்ட்லேயே இல்லை, ஓடிரு. நீ அப்புத்தாங்கிற, என்னை பார்த்தா அப்புத்தா மாதிரியா தெரியுது? என்ன பெரிய தாத்தா, நீ கொள்ளு தாத்தேன் வாயப்பா. சரி இருக்கட்டும், எங்கள் புருஷனை வந்தால் பார்ப்போம். புருஷனை வர வச்சு பார்ப்போமா? புருஷன் வர்றாரு. அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டு வந்துரு. தேடிக்கிட்டேன் சொல்கிறேன், அந்த மாதிரி உன் பொண்டாட்டி வந்துச்சு. நான் எங்கே பண்ணுறேன், அவன் பண்ணாமல் இருந்தால் போதும். ஒத்த சத்தியில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. எனக்கு ஏற்கனவே பயமாக தான் இருக்குது, பயத்தில் நிற்கிறேன். அது ஆமாம், இது வேற நம்மளே தூங்க போட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாங்களேன்னு பயமாக இருக்குது. பாண்டி நீ கேள்றா. பாண்டி நல்லா நீ கேட்டுக்க சாமி, உன்னை நம்பி தான் 2 வீலரில் வரக்கூடாது. நீ போகிற வாக்கில் வேலை ஆக்குறாள், உஷாராக இருக்கணும். உன்னிட்ட அசந்து குப்பரிக்கு அசதியில் தூங்கிட்டான். நமக்கே தெரிய மாட்டேங்குது என்ன வெட்டுறாங்க ஏது வெட்டுறா. தப்பி தவிர சக்கத்தில் தூங்காதீங்க, நம்மளே கொண்டுருவாங்க. குப்பரை கொண்டு படுத்து தூங்கிறாத. ஐயோ கிரீஸோட ரெடியாக நிற்கிறாங்க. எட்டுப்பட்டு சீமையெல்லாம் எம்மா கட்டி கக்கும் வீர மகே. அண்ணே அதே ஊர் தானே வாங்கினே, அதே ஊர் தான் தலைவா. வா தலைவா, வாத்தலை. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கூத்தானதங்க மகன், சொத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன்.
காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போல தான் நினைப்பேன் ஊருக்கள்ளங்காவ கத்து உசுர போல தான் நினைப்பான் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் ஒதுங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் உறங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும் ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் மூத்த மகே ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறுகுடுக்கு அண்ணன் தம்பி எட்டு பட்டி சீமையெல்லாம் எம்மா கூத்தான தங்க மகன் சொத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் ஊரூர கூத்தாடி கஞ்சிக்கு தாங்க கொடுப்பேன் ஊரூர கூத்தாடி கஞ்சிக்கு தாங்க சுடுப்பான் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் ஒதுங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் உறங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுப்பட்டு இளமெல்லாம் களவாணி பயனெடுக்கும் ஏர்முடிக்கும் சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் மூத்த மகே ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறுகுடுக்கு அண்ணன் தம்பி நாடகம் ஒண்ணும் ஊரூரா இந்த மகன் ஓடோரானே அண்ணே அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்மக அழுகிறாளே ராதாண்ணே என் நாடகம் சேவை என்ன ஊரூரா இந்த மகன் ஓடோரானே அண்ணே ஏ அப்பா அப்பா என்ன இரவு நேரத்துல எம்மக அழுகிறாளே ஏதந்தானா தனானா தனதானா ஏதந்தானா தனானா தனநானா அவ்வளோதான் விதி. ஏன் அது பப்புன் டான்ஸ் முடிஞ்சால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படித்தாப்பா. இதில் எனக்கு அந்த வைத்தியச்சலாம் இல்லை. இதில் போகும்போது எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் நின்றானோ இல்லை இன்னொரு இது வருது, எத்தனை பேர் அவன் ஊர் தெரியாமல் வேறு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் கலையரங்கத்தில் படுத்து கிடக்காங்களோ, எத்தனை நேரத்தை இருட்டுக்குள்ளே விட்டுட்டு போனாலும் நான் கட்டி காத்த என் பறவை மார்க்கெட்டு உருளைக்கிழங்கு மூட சரிஞ்சு போய் கிடக்கடா. அப்போ நீங்கள்லாம் உள்ளூரா வெளியூரா? அப்போ உள்ளூர் ஆளுகள்லாம் கைது உங்களை கோச்சிக்கிறாம பொழந்து போச்சு. ஏன் பெரிய தவங்க சின்னதவங்க 7 பேர் கூட தேரலையேடா. வெளியூர் எங்கள் அண்ணன் தம்பி கைதுக்குங்க. உங்கள் கோமி ஆளுக்கு 1 லிட்டர் கொடுங்க. போ தலையில் தொலைச்சிட்டாது என் தருத்தினே விலகட்டும். கோமியம் உப்பு கைக்குமேடா. நீ பொத்து, நீ மூடு, நீ தர, நான் கலட்டுறேன்டா. நான் அடிக்கிறேன். இதில் நீங்கள் நினைப்பிய காலையில் 4 பேர் உக்காந்துருக்காங்களே. நம்ம பிற காலையில் பேசுவோம்ல, எப்போ ரங்கராஜபுரம் நாடகத்துக்கு போனே என்ன காலையில் முருகன் வள்ளியும் மாலை மாற்றினாங்க. 4 பேர் தான் உட்காந்துட்டாங்க. அந்த 4 பேர் நாடகத்தை பார்த்துட்டு போய் பரிச்சை எழுத போகிற ஆள் கிடையாது. வேற யாருன்னு? ஒரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன். போகும்போதே நைட்டு வந்து கதவை தட்டுனா நான் திறக்க மாட்டேன்னு சண்டை ஓட்டாளே. பக்கத்தில் ஆறுமுகம் நாய் வேற வெறி கொண்டு போய் தெரியுது. அது வேற விதற கடிச்சிச்சு தான். தொப்புளை சுற்றி ஊசி போட்டது இல்லாமல் புண்ணு ஆறாது. ஆமாண்ணே, நாய் நேராக கொட்டையில தானே வந்து கடிக்கும். ஒரு ஆள் பொண்டாட்டி பயந்துட்டு உட்காந்துருப்பார். இன்னொரு ஆள் பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன். இன்னி நேரத்தில் போனோம்னா நம்ம பாலத்தை தாண்டி அவன் ஒருத்தன் தூக்கு போட்டு நின்றேன். அவன் பொண்டாட்டி வேற மண்ணெண்ணையை தீ குளிச்சாலே. பேய் குடிச்சுக்கிட்டா நம்ம ஊர் கோடாங்கி ஏற்கனவே அவனுக்கு நமக்கு ஆகாது. அவன் வேற எருக்கங்கம்பிட்ட இதையும் ஜாக்குன்னு புலந்து எடுத்துருவேன். வேணாம் ஊர் சரமே காரி துப்பிடும்னு அதுக்கு உட்காந்து. 3ஆவது ஆள் அடித்த போதையில் சில்லற காசு எங்கேனாவது தொலைச்சிருப்பேன். ஊருக்கு போக பஸ்ஸுக்கு காசு இருக்காது. அவன் அதையும் யோசிப்பேன், ஒன்றுக்கு இருந்தமே அங்கனை விழுந்திருக்குமோ, இந்த கப்பு எடுத்துமே சட்டிக்குள்ளே இருந்து அங்கனை விழுந்திருக்குமோ. சரி விடியட்டு, அடுத்த வீட்டை சொன்னால் நம்ம ஊர் அசிங்கப்பட்டுருவேன். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தேடி எடுத்துகிட்டு போகணும்.
4வது ஆள் யாருன்னா அவர் தான் மைசெட்டுக்கார். மைசூர்கார். இந்த கண்டாளி மைங்க எப்போ முடிப்பாங்க? நம்ம குழாயை அவுத்துட்டு போவோம். விதி ஓட பேக்கூதி செர்ரா பேக்குதி. இந்த மைசெட்டு போடுறதெல்லாம் பெரிய காலை அண்ணா. கல்யாணம் ஆகலைப்பா, அதனால தானடா அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். கல்யாணம் ஆகினான் ஓனர்கிட்ட சொல்லியிருப்பல ராத்திரி எனக்கு டூட்டி வேணாம்ட்டு. எப்போ வணக்கம் போ பழைய ஓசு என் பெரிய பந்தேன். எப்பாய் சொத்தை பிரித்து கொடு, கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் வீடு கட்ட போகிறேன் மெட்ராஸில். மைசெட்லேயும் நம்ம நினைக்கிற இந்த வயரு சின்ன சின்ன இந்த இதெல்லாம் கலாண்டு போயிடறாங்க சில ஊரில். அதெல்லாம் தப்பு. வேணும்னா லாரி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடு. அது என்ன ஒன்று ஆகுதுங்க? ஏன்டா கண்டாளி மைங்கலாம் அது உழைக்கிறேன் பெரிய பொண்ணு தானே தெரியும் அந்த வேதனையெல்லாம். உண்மையிலேயே மைசெட்டு வச்சுருக்க ஐயா, உங்கள் பாக்கெட்டில் 500 இருக்குது. இங்கேருந்து மதுரைக்கு போயிடுறிய டவுனுக்குள்ளே, பைக்கில் போகும்போது காற்றுல விழுந்துருச்சுன்னா உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படும். உலகத்தில் களவாங்கிறது நிரந்தரம் இல்லை. யார்கிட்டையும் பசின்னு கேட்டு வாங்குறான் பாரியா, அவன் தான் என் மனுஷன். என்ன வரி இப்போ உன்னை பற்றி பெருமையாக பேசுகிறேன், ஒரு 100 நீட்டுறது தலை அப்படியே கிட்னி சுருங்கிருமே. இந்த கதையை கேளு. ஒரு ஊரில் டேங்கில் மைக்கு அந்த குழா கட்டி இருந்தது. டேங்கில் தனி டேங்கில் கலாங்கிறவன் விவரமாக இருந்திருக்கேன். யூனிட்டை கலான்ட்டு யூனிட்டுக்கு பதிலாக குழாயில் தூக்குச்சட்டியை கோர்த்து போட்டு போயிட்டேன். ஓனரு இங்கேருந்து லைட் அடித்து பார்த்துருக்காரு. சப்பான் யூனிட்டு அலறுதடா கிண்ணுன்னு காலையில் போய் பார்த்துருக்காரு. அந்த சோறும் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு போயிருக்காங்க தூக்குச்சட்டியில். அப்புறம் அதை சாப்பிட்டு அப்புறம் குழாயை ஊற்றிட்டு போனார். ஏன்னா மைசெட்டு போடுறது பெரிய கலை. இதில் ஒரு முதல்ல அங்கே பொண்ணு கிடைக்காது பெரியப்பா. உங்கள் காலத்தில் எப்படி கட்டின அம்மாவை பொண்ணு கொடுக்க மாட்டாப்பா. மாப்பிள்ளை என்னவளோ ஆக்கிற மைசெட்டா. இன்னைக்கு மைசெட்டு தான் என் உலகம் புறம் பேர் வாங்குது. நான் விடவே மாட்டேன். 100 ரூபா வாங்குற வரைக்கும் தாய்மனை. ஏன்னு மைசூர்காரங்களுக்கு மட்டும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படித்தான் ஒரு பொண்ணை பரிசம் போட்டு மைசெட்டு ஆப்ரேட் பண்ணுறவர் வந்துட்டார். மாமனார் என்ன பண்ணிவிட்டாரு, நம்ம மருமை மைசெட்டு போடுறோம்ட்டாலே அவர் எப்படி வேலை ஆக்குறாரு அப்படின்னு பின்னாடியே நின்றுருக்காரு. மாப்பிள்ளைக்கு தெரியலை. இவன் ஒன்றா அப்படி திரியிருக்கேன். மாமனார் போய் சொல்லிட்டாரு மகள்கிட்ட, அது வேணாம்மா, அவன் திருகிறது சரியில்லை, நாளைக்கு ஒன்றே தலகால போட்டுக்கிட்டு தொடையை கிடையாது கிள்ளி விட்டுருவேன். டைல்ஸ் கான்ட்ராக்ட். உண்மையிலே வாழ்த்துக்களை போ கண்ணா. டைல்ஸ் ரொம்ப நன்றி கண்ணா. எங்க அண்ணே கண்ணா. நீயும் ஏய், நடந்த சம்பவத்தை கேளு. புரட்டாசி மாதம் நாடகம். அப்போ போனால் காட்டுக்குள்ளே கோயில். இது உண்மை சம்பவம். அந்த மைசெட்டுக்காரத்தை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கேன். 100 ஆண்டு காலம். என்னன்னு சொல்ற? கதையை கேள்றான். நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன்னா 10 நடிகர் பொழப்புக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒரு காலில் கூட கும்பிட்டு விடுவேன். ஏன்னா வயிற்று பசி பாவம். ஒரு நாள் இந்த ரங்கராஜபுரத்தில் நாடகத்தில் சம்பளம் வாங்குறாங்கல்ல இந்த நடிகர்லாம், 15 நாளைக்கு அந்த குடும்பம் கஞ்சி குடிக்குமியா. நீங்கள் தாயா கர்ணே. இதுக்கு மேலே நான் எங்கிட்ட போய் விஜயகாந்த் ஐயா தேடுறது? நீங்கள் எல்லாருமே எங்கள் அண்ணன் தம்பியில் விஜயகாந்த் ஐயா தானே. தினசரி உங்களை கும்பிட்டு தான் இருக்கேன் கேப்டன் மாதிரி. அப்போ அந்த மைசெட்டுக்காரரை சொன்னேன், மழை வேஞ்சிருச்சு பங்காளி. சின்னத்தாமேனே கேளு. மழை வேஞ்சு அடித்தா கரசை தர பெட்டி ஸ்டாண்டெல்லாம் உட்காருதுப்பா. புதுக்குன்னு உட்காருது. வண்டி அங்கனே சுற்றிக்கிருச்சு. வேணும் கிரியான்னு சுற்றி 80 அடி போர் போட்டு போயிட்டா. வேணும் பூரா முங்கிருச்சு. அப்போ அந்த மைசெட்டுக்கார்ட்ட போய் சொன்னேன், நீங்கள் மைசெட்டை போட்டீங்கன்னா நாடகம் நடக்கும், 10 பேர் பொழப்பு அப்படின்னு கும்பிட்டேன். அவன் அழுதுட்டேன். என்னண்ணே எம்கேஆர் அண்ணே, நீ எத்தனை பேத்துக்கு நல்லது செய்கிற, உனக்கு செய்ய மாட்டேன்னா இரு. ஸ்டாண்டை போட்டு பெட்டியை தூக்குறேன், புறக்குன்னு இறக்குது. எதிர்த்தாப்பில் ஒரு லாரி நின்றேன். அங்கே போய் பாக்ஸ் எல்லாம் செட் பண்ணி
பாட்டை போட்டு மைக்கை போட்டு விட்டேன். நாடகம் நல்லா போயிட்டுருக்கு. பாக்ஸு குழா ஊரா லாரியில் இருக்குது. நல்ல மனசுக்காரனே, நல்லா இருக்கணும். தெய்வம்னே, நமக்கு தொழில் கொடுத்தான் பாருங்க, தெய்வம். அவன் தாண்டா பெரிய வேலை பார்த்து விட்டேன். என்னன்னு சொல்ற? அவன் கிடாவட்டுக்கு வந்தவனா லாரி எடுத்துட்டு போயிட்டானா. அப்ப மைக் செட்டு இவன் பின்னாடி ஒன்னே இங்கே யூனிட்டக்காரன் விதி. அவன் கிடாவட்டுக்கு வந்தவன் தூக்க வரிச்சல செய்தி விடி பற்ற வச்சுட்டு அங்கே போன் அடிச்சிருக்காங்க. வேமாப்பு கிடா யாத்திரை முன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓடி செகதியில் விழுந்து வெதரில் அடிச்சு என் மாப்பிள்ளை ஆனந்துக்காக ஒரு கதை சொல்லலாம்னு இருக்கேன். உங்களை சிரிக்க வைக்கேன். நான் அதேன் ஒருத்தன் மளிகை கடை வச்சிருந்தவன். எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் நடந்தது. எங்கள் ஐயாதே அந்த கதையை சொன்னார். அப்போ அவன் ஏற்ற விட்டு பொம்பளையும் நோங்கியிருக்கான். இந்த கதையை கேள் நடந்தது. மற்ற பொம்பளையை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் கொடுப்பேன். இந்த ஏற்ற வீட்டுக்காரி வச்சிருக்கான் பாரு, இவன் வந்தால் மளிகை கடையை காலி பண்ணியிருக்கேன். அப்போ அவள் பார்த்துருக்கா, கொஞ்சம் எச்சு புத்தியாக இருப்பேன் போல். சைஸை சொல்லியிருக்கு, இன்றைக்கி சும்மா இருந்தா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வாங்க, என் புருஷன் வெளியூர் வராரு. இவன் 5 மணிக்கெல்லாம் கடையை அடைச்சிட்டேன். அடைச்சி கசடலாம் சேவிங் பண்ணி இதாகி தலைவன் வாமப்பில் இறங்கிட்டான். போயிட்டேன். போய் அப்படின்னு தான் கதவை சாத்திருக்கா. கதவை தட்டிட்டேன் புருஷன். இவன் என்ன பண்ணிட்டா, மேலே மாடியில் போய் கேப்பை இருக்கும், நீ பாட்டுக்கு கேப்பை திருகிற மாதிரி திருகு, என் புருஷன் வந்தால் கேப்பை திருகுதான் வந்தேன்னு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு போய் இவன் மேலே கேப்பையை கொட்டி கொட்டி கிரிச்சு பிடிச்சின்னு திரிச்சிருக்கேன். புரிஞ்சு கேட்டிருக்கேன், என்ன மேலே சத்தம் பண்ணு, கேப்பை திரிச்சுக்கிட்டு இருக்கா. சரின்னு படுத்துட்டேன். மறுநாள் இந்த பொம்பளை மளிகை கடைக்கு போயிருக்கான். போனவனே சொல்லியிருக்கேன், கண்டாளி மலை உன்னை கொண்டே விடுவேன், நேற்று பூரா என்னை கேப்பை திரிக்க வந்துட்டேன், உன் புரிஞ்சன் வரமாட்டேன் தானடி என்னை வர சொன்னேன், கடைசி வரைக்கும் கப்ளிங் இல்லாமல் வரட்டடியா கேப்பை திரிக்கிட்டு இருந்தேன். அந்த பொம்பளை அழுதுருச்சு, மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி என்னமோ நடந்த சம்பவம் நம்ம ஏரியாவில். இன்னைக்கு கோயம்புத்தூர் வராரு, 4 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அப்போ மளிகை கடைக்காரன் காலில் விழுந்திருக்கேன். நேற்று புருஷன் வந்துட்டேன், நான் 6 மணிக்கு வந்ததுக்கே ஒரு மூடை கேப்பை தெரியிருக்கேன். இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் வர சொல்லி மூடை 50 100 கேட்டிருக்கேன். ரங்கராஜபுரம் இந்து மணி அழகர் ஆட்டோ கேரேஜ் கோவில் பாப்பாவுடி என்னுடைய சித்தம்மா இங்கே பெரியம்மா இங்கே சேர்த்து ரூபாய் 2001. நன்றி நன்றி. அதே அன்பு. ரசிகர்லாம் சொல்ல மாட்டேன். ரசிகர் என்ன ரசிகர், ஒன்னே ஒன்று சொல்லவா, என்ன இந்த மல்லிகை கடைக்காரர் நல்லா இருக்காரானே. இப்போ கேப்ப திரிக்கிட்டு இருக்கியா, ஆனால் நீலாம் போயிடாத, உளுந்தாட்ட விட்டுருவாங்க. ஆத்தி நான் போக மாட்டேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுடா. ஏன்னா ஏன் சித்தம்மா இங்கே அண்ணன் தம்பிலாம் சொல்கிறேன்னா, ரத்தம் என்பது ஒன்று. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் பிறந்த வயிறு தான் வேற, நம்ம எல்லாரும் ஒன்று, அவ்வளோதான். நான் விழுந்தா நீ தூக்க போகிறேன், நீ விழுந்தா நான் தூக்க போகிறேன். ஆனால் இந்த உலகத்தில் ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் கேப்ப திருவுங்க. அது மாப்பிள்ளை அவர் ஆனந்தராஜ் வந்திருக்காரு, அவர் நம்மளுடைய சிசியம் பிள்ளை, எனக்கு பெருமையாக இருக்கு. அவனும் கேப்ப திருவிட்டானா? அவர் தான் சொன்னார், நான் இதை சொல்லி 10 வருஷம் இருக்கு மாப்பு அவர் முட்டுக்கான்னு. அப்போ மேடையில் சொன்ன கதையை என்னை சொல்கிறாரு மாப்பிள்ளை. ரொம்ப நன்றி. அதை ஞாபகப்படுத்தினார்ல, சின்ன ஆளாக இருந்தாலும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்க எங்கள் அண்ணன் தம்பியே, வெளியூரில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க அன்பு உறவுக்கெல்லாம், ஒரு ஊருக்குள்ளே உன்னைய பற்றி நிறையா பேசுகிறாங்கன்னா, ஒரு ஆளை பற்றி நிறையா பேசுகிறாங்க, ஊரே உன்னை பேசுதுன்னா, நீ வளர்ச்சி அடைகிற, உன் வளர்ச்சி பொறுக்காமல் பேசுதுன்னு அர்த்தம். அதில் மட்டும் சுதந்திராத யாருமே. இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த கோமாளி வேஷம் போட்டு இந்த மேடையில் கூத்தாடி அன்பாளையத்தில் மட்டும் கஞ்சியை ஊற்றி ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி செய்கிற எனக்கே போறாமல் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன, ஒரு மனுஷன் அங்கேருந்து வர ஒரு கார் வேணாமாடா? ஒரு கார் வாங்கினதுக்கு எனக்கு மட்டும் 250 தகடு வச்சுருக்காங்களாம்டா.
என்னண்ணே சொல்ற, உனக்கும் வச்சுட்டாங்களானே? 300 தகடு உள்ள இருக்கு, வேணா எடுத்து கொண்டு உங்க வீட்டில் வை. அது எனக்கு வேணாம்டா. உன்னுடைய நல்ல மனசு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுக்கிட்டே இரு, நல்லதே செய். உன் சாமி உன் கூட இருக்கும், உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. சாமி துணை இல்லாமல் இல்லை. அதே மாதிரி எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம பாட்டன் இருக்கார்ல, பாட்டன் ஐயா அப்பா, இவங்க எப்போ தொட்டு கும்பிட்டாங்களோ நம்ம குலசாமின்னு, அதை மட்டும் நீ விடவே கூடாது. நீ ஒரு வருஷத்துக்கு ஒரு சாமியை கொண்டு வந்து நம்ம குலசாமியை தள்ளி விட்டு அந்த போட்டாவை மாட்டிக்கிட்டு இந்த சாமி தான் சொந்த சாமின்னு இருந்தேன்னா நம்ம சாமி சுத்தமாக குடஞ்செடுத்துரும். இது வரைக்கும் நான் மாறைய மாட்டேன். நம்ம குலசாமி தான் எப்பயுமே. குலசாமி மட்டும் கும்பிடுங்க. அதுக்காக மற்ற சாமி கும்பிட வேணாம் சொல்லலை. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கருப்பையும் சாமின்னு வைவேன், கருப்பையும் போட்டா வச்சு கும்பிட்றதில்ல குலசாமியை, அதை தூக்கிட்டு வேற சாமியை வச்சு கும்பிட்றது. அப்போ என்ன பண்ணு, அவன் ஆட்டி வச்சுப்படுவேன். தெய்வத்துக்கு மிஞ்சி சக்தி எதுவும் கிடையாது. நல்லவன் என்னைக்குமே தோத்ததா சரித்திரம் கிடையாது. இது ஏன் சொல்றேன்னா, எங்க அண்ணன் தம்பி 50 பேருக்கும் போறாம இருக்கு. இங்க இருக்க ஆளுலாம் இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. இதோட நாடகத்தை முடிச்சுட்டு நான் 1 லட்சம் தர்றேன். எம்கேஆரின் பெரியத்தா மகன் இந்த வந்துட்டானே, என் பெரியத்தா மகன் மூத்தவர், எங்களது சூறாவளி சுரேஷ் சார்பாக 501 பெரியப்பா மையன். அதில் தான் நான் முத சித்தப்பு மையன் பெரியப்பா மையனை ஆரம்பித்ததே என் பங்காளி சூறாவளி சுரேஷ் தான். அதுலேருந்தே இந்த பூரா இது பூராமே இந்த வாரம் சின்னத்த மையனை காய் வெட்டி கட்டிட்டு கை தட்டினேன். 5 ரூபா நகட்டலையே. இதில் நல்லா கவனித்து பாருங்க. அவன் விறகு வெட்டி கையெல்லாம் முள்ளடிச்சு உடம்பூரா காயமாக இருக்கும்பா. விறகு வெட்டி சிறுகு சேர்த்து வச்சு ஒரு வீடு வாஸ்து பண்ணுவேன். அதை ஊருக்காரன் பூரா பேசிட்டு போவாங்க. விறகு வெட்டி வீடு கட்டுறேன் நல்லா இருக்கட்டும்னு நினைக்க மாட்டேன். அவன் போய் தூருக்கட்டையை தோண்டியிருக்கேன். தோண்டும் போது அதுலேருந்து வந்துச்சாம்பா 12 கிலோ தங்கம். கேரளாவுக்கு போனேன்ல பாப்ப, லாட்டு சீட்டு விழுந்துச்சான் 3 கோடி. இவன் கிளப்பி விடுறது. அதே மாதிரி நீ வீடு கட்ட கட்ட பக்கத்து வீட்டுக்காரே உனக்கு இங்கே விபூதி கட்டிக்கிட்டே இருப்பேன். அதுலேயும் போனை போட்டு கேட்பாங்க. அப்படி ரோட்டில் போகும்போதே நம்ம புதுசாக கட்டுற வீடை பூரா பார்த்துட்டுப்பா யாராவது இப்படி சொல்லு, அவன் மூத்திரத்தை குடிக்கிறேன் காலில் விழுகிறேன். வீடு கட்டிக்கிட்டு இருக்கானே யார், ஒரு பேச்சுக்காக ராமசாமி வீடு கட்டுறேன். நின்றுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி அந்த ஊராள் நின்றுக்கிட்டு, அவனுக்கு எந்த குறையும் வராது, எப்படியாவது கடை வாங்கி கட்டிவிட்டேன், கடனை அடைக்கணும், அந்த கருப்பேன் துணை இருக்கணும், இப்படி கும்பிட மாட்டேன். இந்தா வீடு கட்டும் போது இப்படி பார்த்துட்டு, பிள்ளர் வரைக்கும் போயிட்டியா, என்னத்த பிள்ளர் வரைக்கும் போகிற கண்டால் இருற, திருப்பி மறுநாள் நடந்து வருவேன், பேசு மட்டும் வரைக்கும் போயிட்டியா, உன்னே காலி பண்ணிடுறேன், வேகமாக போவேன், கழுத்தரிப்பேன், சேவை இருந்தால் ஒன்று பிடி, நைட்டு போய் அவன் படிவாசலில் போய் மண்டே பசிச்சு வச்சுருவான். செய்வனை என்றது என்னன்னு தெரியாமே சில பேர் லூஜா திடுறாங்க தமிழ்நாட்டில். செய்வனை நான் சொல்ல, நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்க. எங்கள் பாட்டையிலேருந்து எங்கள் ஐயா வரைக்கும் எங்கள் அப்பா அப்பா குறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நானும் கோடாங்க ஆகிட்டேன். இதில் என்ன செய்வனைன்னா எல்லாரும் கேட்டுக்கங்க. இப்போ ஒரு மனுஷனை உன் குலஜாமியை நினச்சி உனக்கு ரொம்ப துரோகம் பண்ணால் மனசளவில் சொல்லிவிட்டு உன் ஜாமியிட்ட சொல்லு, கேட்டுறான். நீ செய்வனை என்று வைத்தே என்றால் செய்த வினை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம பக்கம் அப்படியே திரும்பிடும். அதை ஒன்றுமே நீ தடுக்க முடியாது. அதனால் சொல்கிறேன் ஐயா, இனிமேல் யார் முகத்தை யார் பார்க்க போறிய, பிறந்துட்டான், இனிமேல் சாகத்தான் போகிறான். கொஞ்சம் லேசாக மன கஷ்டப்பு உங்களுக்குள்ளே லேசாக சண்டை வந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு ஒன்று சேர்ந்து நல்லா இருங்க எல்லாரும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன செய்ய? இப்போ நான் இருக்கேன், இந்த சின்னத்தம்மையை வர்றேன், போட்டோ எடுக்கணும், டே அப்புறம் எடுக்க வாடா, அதுக்காக போய் அண்ணன் அப்படி சொல்லி பிடிச்சி அவனை ஆள் வச்சு பொழக்காமல் விட மாட்டேன். அது கிடையாது. அண்ணன் என்ன சூழ்நிலை இருக்குன்னு என் தம்பி பார்க்கணும்ல, மறுபடியும் வெளியே வருவேன், எதை வாடா அண்ணன் தோலை கையை போடுறா, முடிஞ்சு. இது பேசியே முடிக்கலாம். ஐயோ ஊரா எனக்கு இதே பொழப்பாத்தே இருக்கு, பூரா கட்டி கரைய. இந்த விழா நடத்துறது லேஜுன்னு நினைக்கிறீங்களா? நாடகம் போடுறது, கோயில் திலவலாம் ரொம்ப கஷ்டம். அந்த ஊர் பெரியவங்க முக்கியஸ்தருத்தான் தெரியும் இந்த வேதனையெல்லாம். அம்புட்டு காசு செலவண்ணி முளைப்பாழி ஓட்டு குதிரை தூக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊர் கூட்டம் மந்தையில் ஓட்டு உட்காந்துருப்பா. பெரிய ஆள் ஊரா சின்ன பையன் எழுந்திரிச்சு கேட்பேன், டீ செலவு என்ன 7000 எழுதி வச்சுருக்க? இல்லை 7000 ரூபாய்க்கு என்னடா ஒன்று இவே. அப்புறம் குதிரை ஒன்று யார் அங்கே செய்ய சொன்னா?
இந்த 12,000 கேட்டிருக்கேன் பாரு. எனக்கு தெரிஞ்ச இடத்துல போனோம்னா நான் 7,000 ரூபாய்க்கு முடிச்சிருப்பேன். அப்போ சொல்லுவேன், மேலகாரில் எதுக்கு நீ அவரை பேசின? தொண்டிக்கு அங்கிட்டு ஒருத்தர் இருக்கார், தலகால போட்டு அடிப்பார் ரங்கு ரங்குன்னு. வெறும் 8,000 ரூபா தான். அவங்கெல்லாம் கரைச்சிட்டு போயிடுவா முளைப்பாரிய. இப்படிலாம் ஏவி விடுவாங்க. என்ன தலையில் தான் போட்டு அடிப்பாங்களானே? தலையில் தான் போட்டு அடிப்பாங்களா? ஏலே தம்பி, தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை கலைகள் இருக்குப்பா. அத்தனை கலைகளையும் தன்னுடைய உழைப்பை உழைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசை அந்த கலைஞர்கள்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது வேற யாரும் இல்லைடா. இந்த இருக்க வருங்க அண்ணன் தம்பியை தான்டா. இதுக்கு இல்லைன்னா நம்மளாம் இல்லைடா. இந்த சண்டை மேலம்னு அடிக்கிறாங்க இல்லைன்னா அவங்க என்ன எந்த அடி அடிக்கிறாங்க? அவங்க கேரளாக்காரங்க கண்டாலி வாங்கி அவங்க இருக்கட்டும்டா. சண்டை மேலே முன்ன வாசிக்கிறாங்க, ஊருக்குள்ளே நம்மளுக்கு சண்டை எழுத்துட்டு போயிடறாங்க. கிடுமுட்டா 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 கிடுமுட்டாண்டா அடிச்சு. ஆனால் எத்தனை சண்டை மேளமும் கொத்தா பூரா மேளமும் வந்தாலும் என் தமிழகத்தில் உள்ள என் தமிழ்நாட்டினுடைய கலையை அழிக்க முடியாதுடா. ஆமாம், இது நாடகமா இல்லை மீட்டிங்க? நான் எங்கள் அண்ணன் தம்பியை பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்பட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். இதே நல்லா இருக்கா? ஆமாம், ஆரம்பத்தில் நிறைய பேசலாம்னு இருந்து என் தம்பியை கரைச்சல்னால கொஞ்சம் முடிச்சுக்கிட்டேன். அதனால எங்கள் அண்ணன் தம்பியில் இப்போ சிரிக்க வச்சேன் பாரு. இது போதும். என் தங்கமே கண்ணே, புதுசாக ஒரு பொம்பளை புள்ள வரும்டாங்க. எங்க என்னங்க இந்த ஆளு யாரையும் சேர்த்து வச்சிருக்காப்புல அவன்டா. என்னது? இங்கே ஒரு கூமாப்பட்டிக்காரன் பொம்பளை வசம் போட்டு வந்திருக்கேன். அல்ல அப்படியே இருக்குடே. கூமாப்பட்டி தங்கப்பாட்டி பொம்பளை வசம் அப்படியே போடு. உன் கண்ணுக்கு மட்டும் எதை பார்த்தாலும் அப்படியே தெரியுதா? பாடி வரமாட்டேன் போ. மாதவடாயா தொடச்சு விட்றியா? என்ன நல்ல ஜெயும் கிரிமாடா, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. வாடா வா. நீ அமுக்குவ பாண்டியம்மா. பொய்யால இங்க காதல பெட்ரோல் குண்டாண்டா வீசணும். எப்படா என் முட்டாட்டி நல்லா இருக்குண்ணே அண்ணி. இவ இலைய வெடியா உள்ள மாடு கறந்துக்கிட்டு இருக்கேன். விஜி காரில் போய் உரையாடிக்கிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டேன். அவசரப்பட்டு உரையாடி விட்டீர்களே. அவ இலைய வெடியா சாரி, கொஞ்சம் கண்ணு தெரியல இல்ல. நீ எனக்கு புசு புசுன்னு இருக்கிறதுனால இலைய தாரம் இலைய வெடியா. அவதான் கோக்கர மட்டை தேவடியா. புதுசா ஒருத்திய பார்த்த உடனே உனக்கு எனக்கு இங்க மூத்திரக்க வச்சு அடிக்குது. நீ பேஞ்சதா தள்ளு தடி. ஏய் எவடி எவடினே? நீ எவடி? சக்காலத்தி முண்டை. நீ சக்கலாத்தி முண்டை. ஏய் வாயை பிடிச்சு கிழிச்சு உன்னை பார்த்த உடனே அவனுக்கு வாய் குளறுது. உன்னவனுக்கு எனக்கு இளைய வடியா இளைய வடியா இளைய வடியான்னு அழகா சொன்னவன் ஒன்னே பெரிய வடியா பெரிய வடியாங்கறால. மானத்தை கெடுத்துப்புடுண்டி. ஓ மரியாதை சிரிக்க வச்சிருவண்டி. பாரு இன்னைக்கு தான் நீ முத வந்திருக்க. வந்த உடனே ஏன் புருஷன் மயக்கிட்டாளே. ஐயையோ போடு புருஷனை கெடுத்துட்டாளே. உனக்கு மரியாதையை கெடுத்துப்புடுவேன். கெடுத்து ஒட்டு மச அத்து புடுவேன். இது அழகு நீ வருவியாடி? எது அளவுக்கு? இது அழகு அதை நான் பார்த்திருந்தா சொல்லுவேன். ஏய் இத பாக்குறியா? பேச்சு போட்டியில 2 பேரும் தேர்ச்சி பற்றிய ஏண்டி என் கூந்தல் அழகு வருவியாடி? ஏன் கூந்தல் அளவு வருவியாடி? ஐயோ நம்பிராஜன் குடும்பம் நடுத்தரவுல நிக்குதே. பூரா மொட்டை மொட்டையா வர்ற ஆளுகளே. அதான் உள்ள போய் அந்த அமிர்தாஞ்சன் பாக்கெட்டை மூடு. ஒரு மாதிரியா முன்னாடி வர்றப்பெல்லாம் அதான் அப்படியா சொன்னேன். அண்ணே எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொன்னேன். அண்ணி மோகினி பிசாசு மாதிரியே இருக்குன்னு. அவன் மடுவ பாரு. அவன் மறந்து குடிச்சுக்கியா? வரட்டுண்டி தங்கச்சி வரட்டு. வள்ளியம்மா வந்து இதுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லட்டும். பறவை சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உரிமையாளர்களே, வேலை செய்யக்கூடிய உறவுகளே, எங்களது கருமாத்தூர் மூணுசாமி கும்பிடக்கூடிய அன்பு பங்காளிகளே, அத்தனை பேரையும் ரெங்கராஜபுரம் கிராமத்தார் சார்பாக வருகன கைதட்டலாம். எங்களது பறவை சூப்பர் மார்க்கெட், எங்களது கருமாத்தூர் மூணுசாமி கும்பிடக்கூடிய உறவுகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் இந்த பகுதியிலே வந்து அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். அவர்கள் அன்புக்கு எல்லையே கிடையாது. எங்களது கருமாத்தூர் மூணுசாமி கும்பிடக்கூடிய உறவுகள் வாங்க.
அன்புகினிய சொந்த பந்தங்களே, உறவுகளே, ரங்கராஜபுரம் கிராம பொதுமக்களே, அனைவருக்கும் இந்த இரவு நேரத்தில் கருமாத்தூர் மூணுசாமி திருப்பணிக்குழு, மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் காய்கறி கம்சன் கடை உரிமையாளர் சார்பாக எங்களைப் போல் உழைப்பவர் இருவதோறும் நாங்களும் வருடந்தோறும் இரவிலே எங்களுடைய பணியை செய்கின்றோம். அதே போல இந்த மாமனிதர் எம்கேஆர் இரவுதோறும் மக்களை மகிழ்த்து கொண்டிருக்கின்றார். அந்த மனிதருக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கருமாத்தூர் மூணுசாமி திருப்பணிக்குழு சார்பாகவும் வாழ்த்துக்களின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு நூலாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி அன்பாலயத்துக்காக பண உதவி செய்து இந்த கிராமத்துக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ரங்கராஜபுரம் கிராமத்தார்கள் என்று சொன்னீங்களே, இதுதான் தமிழ் உறவு பாசம். கருமாத்தூர் மூணுசாமி திருப்பணிக்குழு, மதுரை சென்ட்ரல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எங்களது ஊர் ரங்கராஜபுரம் சார்பாக நன்றி நன்றி. அவ்வளோதான். தங்கச்சி என்ன தங்கச்சி தண்டியா இருக்கு? ஏதோ மோகரையில வச்சுக்கிட்டு தேய்க்க ஏதோ 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 ஒரு மயக்கம், ஏதோ ஏதோ நீ எப்படி 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 வந்தது எனக்கு இதுல மசரு முளைச்சுன்னு அன்னைக்கு என்ன கிரீம் அது? அண்ணே என்னண்ணே அண்ணி இப்படி நிக்குது? ஏலே தொப்புள்ள மசரு முளைச்சவன் போல நீ தாண்டா பார்க்குறேன். அது தலையில வலி. ஏதோ 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 ஒரு மயக்கம், நீ எப்படி 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 வந்தது எனக்கு எங்க எங்க இங்கே பாரு தெரியும் எனக்கு எல்லாம் பாரு. அவன் ஏற்கனவே அந்த பொம்பளை ரைஸ் மில்ல வேலை பார்த்தது. இது எங்கனே கண்டுபிடிச்சியா? அதனாலதான் கரண்ட் கூட கூட எருத்தடிக்குது செப்பலப்பம். பொம்பளை பிள்ளைனா இப்படியா இருக்கிறது? அடக்க உடக்க இல்லாம போடி பத்திரமா நீ கீழே ஓட்டுறோம் போடி. நான் வந்து தரேன் இரு. வர வரட்டும் அண்ணே. இது வேற மாதிரி. அண்ணே நான் கரடின்னு நினைச்சிட்டேன். ஐயோ அப்படி வேற நடந்துருக்கா? ஆலோலா ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம். ஏன்னா இவன் கராத்த மாஸ்டர் என்னடா? என்னங்கடா குரங்கு பிடிக்கிறவங்களா இருப்பீங்களா? அடுக்க ரெண்டு பயிலும் என் கூட சேர்ந்தா எல்லா பயலும் என்ன வேணா பண்ணலாம். அப்பா ஏய் அதை கொண்டு போய் அவி வந்து திம்பேன். லேசா உப்பு போட்டு வை. அண்ணே ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு வேண்டாம் வரட்டும். மசுரு உப்புமா. ஐயே ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு வரட்டும். சோ ஆலோலம் சோ சோ போயிடாதீங்க. இப்போ வந்துடுறேன். உங்களுக்கு சிரிப்பு காட்ட வந்துடுவேன்.